திருப்பினா அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து எனக்கு ஒரு அனுகூலம் கிடைத்ததே ஒரு சிறப்பு தான் நினைப்பேன். மனதில் தோன்றியதை செய்து முடிக்க முடியுமா என்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம், பலருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மணிமண்டபம் அப்படின்னு சொன்னால் ஒரு 500 அடிக்கு 500 அடியில் ஒரு மண்டபம் கட்டி ஒரு செலவைக்கிறது மணிமண்டபம் அல்ல என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால் ஒரு ஆசிய துணை கண்டத்தில் சிறந்த ஒரு மணிமண்டபம், அதாவது ஒரு சுற்றுலா மையமாக மட்டுமல்லாமல் கல்வி கண் திறந்தவர் என்பதற்கு சொல்வதற்காக தான் மாணவ மாணவிகள் வருங்காலத்தில் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்தில் கற்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சுமார் ஒரு 12 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் வந்து நம்ம ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கணும்னு சொல்லி அதை பண்ணியிருக்கேன். அது வந்து 12 இயர்ஸாக அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. பலருக்கும் வந்து பல தடவை வந்து பல விமர்சனங்கள் ஆளாயிருக்கேன். இது முடிப்பாரா முடிக்க மாட்டாரெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த சாதாரண ஒரு மணிமண்டபம்னா உடனே கட்டி முடிச்சிருப்பேன். இது என் மனசில் தோன்றது பயணமாகும் பயணமாகும்போது அங்கே இருக்க சுற்றுலா மையங்களை பார்ப்பது, அங்கே உள்ள மணிமண்டபங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு மணிமண்டபம் உருவாக்க வேண்டும். ஏன்னா 1954 1963 வரை சிறந்த ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர் அவர்கள். அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அவரை போல் பலரும் உருவாக வேண்டும் அடிப்படையில். ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவங்களாம் நினைவு கூறும்போது தான் வருங்கால சந்ததியை வருங்கால இளைய தலைமுறைகள் இவங்களை போல நம்ம வரணுன்ற எண்ணம் உருவாகத்தான் பலரின் மணிமண்டபங்களும் பல தலைவர்களின் மணிமண்டபங்களும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் நாம் நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படை தான் இந்த மணிமண்டபம். நாளைக்கு சிறந்த ஒரு இதை இந்த முக்கியமாக வந்து நான் நன்றி சொல்லணும்னா, நாளைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சிலரும் நாளை கலந்து கொண்டு இதை சிறப்பிக்கிறாங்க. நாளைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் மானியம் இருக்கும்போது கூட அதை முன் வந்து நாளை அதை காணொலி மூலமாக திறந்து வைக்கிறேன் கூறியிருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சிறப்பு அழைப்பாளராக நாளை அங்கு பங்கேற்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முக்கியமாக என் சமத்துவ சொந்தங்களுக்கும் பெருந்தலைவரின் விசுவாசிகளுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.